நண்பா, நான் உங்கள் பிரவீன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் எக்ஸ்ட்ரீமர் பிகே. இதான் ப்ரோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுதுன்னா ட்ராவலிங் விளாக்ஸு, பைக் ரிவ்யூ, ஷாப் விசிட்ஸு, இந்த மாதிரி வீடியோஸ் தான் ப்ரோ வரப்போகுது. அண்ட் ஃபஸ்ட் வீடியோ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தான் போகிறோம். நீங்களும் அங்கே போகலாம். ப்ரோ இப்போ நம்ம கொல்லிமலைக்கு வந்து எந்த ரூட்டில் போக போகிறோன்னா, நம்ம நேட்டிவ் வந்து கரூர் ப்ரோ. ஸோ கரூர்லேருந்து கரூர், மோகனூர், நாமக்கல், சேந்தமங்கலம் இப்படி தான் ப்ரோ போக போகிறோம். மெயின் பைபாஸில் கூட போகலாம், ஆனால் கொஞ்சம் சுற்று ப்ரோ. மோகனூர் வழியே போனால் கொஞ்சம் பக்கம், அதனால தான் ப்ரோ நம்ம இந்த வழி சூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரோ இப்போ நம்ம ட்ராவலிங்கில் வந்து பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் ப்ரோ. அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு வந்திருக்கோம் ப்ரோ. இதுக்கப்புறம் தான் ப்ரோ சேந்தமங்கலம் போய் அதுக்கப்புறம் தான் கொல்லிமலைக்கு போக போகிறோம் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலத்துலேருந்து கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம் ப்ரோ. நீங்கள் இந்த பிளேஸில் இந்த ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த கொல்லிமலைக்கிட்ட போயிட்டீங்கன்னு சில்னஸ் தெரியும், கிளைமேட்டு. ப்ரோ இப்போ வந்து நம்ம எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேந்தமங்கலத்துலேருந்து க்ராஸ் பண்ணி கொல்லிமலைக்கு போகிற ரோட்டில் தான் ப்ரோ போய்ட்ருக்குறோம். இந்த ரோட்டில் போகும்போதே உங்களுக்கு தெரியும் கொல்லிமலை கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டீங்க. ஏன்னா சுற்றி கிளைமேட்டும் சூப்பராக இருக்கும், பிளேசஸும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம் ப்ரோ. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, அதாவது இ பாஸ் இருக்கான்னு செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா இ பாஸ் வந்து கம்பல்சரி ப்ரோ. இ பாஸ் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வர எல்லா வெஹிக்கிளுமே செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரணும்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் இ பாஸ் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணிட்டு வாங்க ப்ரோ. இல்லைன்னா இங்கே வந்து ஒரு 1.5 hours 2 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இ பாஸ் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் வரணும்னு ஐடியா இருந்ததுன்னா முன்னாடி இ பாஸ் வந்து வாங்கிட்டு வரது நல்லது. அப்புறம் வந்து சேஃப்டி கேர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக ஹெல்மெட்டு இந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. அண்டு ப்ரோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிறோம் ப்ரோ. இங்கே கொல்லிமலையில் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ கொரோனா இஷ்யூ போயிட்டுருக்கனால ஒரு 2-3 ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஆகாய கங்கைன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ. அது 1800 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அது பிளேஸ் செம்மையாக இருக்கும். பட் இப்போ கொரோனா இஷ்யூ போயிட்டுருக்கனால அங்கே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே தான் நம்ம போய் குளிக்க போகிறோம். அப்படியே அங்கே இருக்க அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே பார்க்க போகிறோம் ப்ரோ. அதுக்கப்புறம் மாசி பெரியசாமி கோயிலுக்கு போய் அங்கே பார்க்க போகிறோம் ப்ரோ. இது வந்து சின்ன ட்ரிப்பு தான், 1 day ட்ரிப்பு தான். ஸோ பிளேசஸ் நம்ம அதிகமாக போக முடியறதில்லை.
பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் ப்ரோ வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா நடுவில் உங்களுக்கு எங்கேயுமே வீடோ கடையோ எதுவுமே இருக்காது. நீங்கள் மேலே இந்த சோளக்காட்டுக்கு வந்தால் தான் கடையெல்லாம் இருக்கும். அது வரைக்கும் எதுவுமே இருக்காது ப்ரோ, வெறும் ரோடு மட்டும்தான். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தான் ப்ரோ போக போகிறோம். ப்ரோ நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, கொரோனா இஷ்யூனால ஆகாய கங்கை வந்து ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ப்ரோ ஆகாய கங்கை ஃபால்ஸு. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சின்ன ஃபால்ஸ் இருக்குது ப்ரோ. அந்த சின்ன ஃபால்ஸ்னால குறைய சொல்ல முடியாது ப்ரோ, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு கடைக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கும் ப்ரோ. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரத்துக்குள்ளே அரப்பளீஸ்வரர் கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ டுடே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் வரலாம். இன்னொரு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வரோம், அரப்பளீஸ்வரர் கோயில் பார்க்குறோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாசி பெரியசாமி கோயிலுக்கு தான் ப்ரோ போகிறோம். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாசி பெரியசாமி கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் ப்ரோ. வண்டியெல்லாம் இது வரைக்கும் தான் ப்ரோ போவோம். இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் ப்ரோ போகணும். நாங்கள் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகணும். வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வழி ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வழி போகிற வழி வந்து அட்வென்ச்சர் ட்ரிப் போகிற மாதிரி தான் இருக்கும். காடு மலையெல்லாம் நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும் இந்த வழி ஃபுல்லாக. இதில் நடந்து போனால் தான் நம்ம அந்த கோயிலுக்கு போய் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம நடந்து தான் போகிறோம்.
வேறு வழி இல்லை, நடந்து தான் போய் ஆகணும். அண்டு போகும்போது தான் ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் வரப்போ ஒன்றும் தெரியாது, நம்ம ஈஸியாக இறங்கிடலாம். ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மலையெல்லாம் பார்த்திங்கன்னா நட்டக்குத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் தான் ஏறி போய் ஆகணும். ஸோ பார்த்து யார் போனாலும் கேர்ஃபுல்லாக ஏறிவாங்க. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம் ப்ரோ, ரீச் ஆகிட்டோம். அண்டு கோயிலை வந்து வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க கோயிலை. ஸோ கோயிலை வந்து வீடியோ நம்மளால் எடுக்க முடியல, உங்கள்கிட்ட காட்ட முடியல, சாரி. அண்டு இப்போ பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்து கோயிலை பார்க்குறதுக்கான ஒர்த்து தான் ப்ரோ. அண்டு இந்த வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. இதான் ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய ட்ரிப் போகிறதுக்குலாம் பிளான் நிறைய இருக்குது ப்ரோ. உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட் வேணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ப்ரோ.